ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒன் டே எடுத்த விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமை நைட் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. மறுநாள் காலையில் தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சேன். பொதுவாக எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வந்து எங்கள் செய்திநல்லூர்லேயே வாங்கிடுவேன். அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அதே நேரத்தில் சீப்பாக கிடைக்கும். ஸோ எங்கள் செய்திநல்லூரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்தை நடத்துவாங்க. சப்போஸ் நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்க அல்லது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட இந்த சந்தைக்கு வந்துட்டு போகலாம். மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே சீப்பான ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபிக்ஸட் ரேட் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அப்படி இருக்காது. அதை விட குறைஞ்ச அமௌண்ட்லேயே நம்ம அழகாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. நாங்கள் காலையில் வந்து ஹேர் கட் பண்ண போயிட்டோம். எத்தனை பேர் கிறிஸ்மஸ் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுனீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கடை வந்து செய்திநல்லூர் மெயின் ஏரியாவில் தான் லொக்கேட்டடாக இருக்குது. இந்த கடை நேம் வந்து லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் தான். இவங்க இதுக்கான கோர்ஸ் வந்து படித்து முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த கடைக்கு நீங்கள் யாரை வந்தாலும் எந்த மாடலில் நீங்கள் கட் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தக்கன உங்களுக்கு வந்து கட் பண்ணி விடுவாங்க. விருப்பப்பட்ட அந்த கடைக்கு வந்துட்டு போங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூக்கடை தான். இந்த கடையை வச்சு நடத்துகிறது எங்கள் சித்தப்பா பையன் தான். இந்த கடை அந்த சலூன் கடை பக்கத்தில் தான் லொக்கேட்டடாக இருக்குது. இவன் ரொம்ப ஆர்டர் எடுத்து நடத்துகிறான். அதனால் உங்கள் வீட்டில் ப்ரோக்ராம் அல்லது வேறு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாட்டும் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு மாலை வந்து கெட்டித்தரணும் இல்லை பூ வந்து கெட்டித்தரணும்னு நினச்சிங்கன்னா முன்னுக்கூட்டியே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தக்கன அவன் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துடுவான். ஸோ விருப்பப்பட்டால் இந்த கடையில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த கடை பேர் வந்து கணேஷ் மலர் ஷாப். அதே இடத்துல தான் லொக்கேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம். தேவையான அளவு ஆயில், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லா ஸ்பைசஸ் திங்ஸையும் ஆட் பண்ணிக்கிடலாம். லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ ப்ரௌன் கலரில் வந்ததும் கொஞ்சமாக சில்லி பவுடர், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டுறேன். இந்த தக்காளி வந்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா குலைவாக வெந்து வருதுண்டி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கிட்டுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ வந்து நம்ம புளிப்பில்லாத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 10 ரூபா பாக்கெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாதத்துக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆக்சுவலி நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணணும்னு அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு சிக்கனே இந்த ஸ்டேஜில் போடுறதுக்கு மறந்துட்டு அப்புறம் சாதம் கிண்டும் போது தான் ஞாபகம் வந்தது. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 1/2 kg தான் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி எல்லாம் நல்லா வற்றிரும். நெக்ஸ்ட்டு வந்து தம் போட்டுடலாம். தம் போடும்போது தோசை தவை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கடாயை எடுத்து அந்த தோசை தவாக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. காற்று எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு தக்கன நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு மேலே வந்து வெயிட்டான ஒரு பொருளை வந்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிரும். இதே மெத்தடு தான் சிக்கன் பிரியாணிக்கும் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல் செஞ்சு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கறி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் தோல் நீக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது சின்னதாக இருக்க கண்டு கட் பண்ணலை. அதே நேரத்தில் இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு தான். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிடுறேன். இந்த சிக்கனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், வத்தல் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ வந்து கறி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். கொஞ்சமாக குழம்பு பொடி, கொஞ்சமாக சிக்கன் மட்டன் மசாலா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் கலந்து விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் விழுது அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிரும். நம்மளுக்கு டேஸ்டியான சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. வழக்கம் போல் இதை வந்து தாளிச்சிடலாம். ஸோ அன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கறி, தக்காளி சாதம், சம்பல் தான் வச்சுருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக வச்சிங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் வந்து எங்கள் ஊரில் விளையாட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்குது சண்டே எடுத்த விளாக் தான். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் ஊத்தாப்பம் தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் மாவு வந்து எடுத்து ஊற்றிக்கிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், துருவி வச்சிருந்த கேரட்டையும் தூவிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம். மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு நான் சைடிஷாக முள்ளங்கி சட்னி தான் வச்சுருந்தேன். இதோட இந்த விளாக் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, see you friends.
ஃபஸ்ட்லேருந்து வடிவரணும். சிக்ஸ்த்து மட்டும் கொஞ்சம் உரமாக வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்தில் இடத்துல மட்டும்